الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் இன்றைய தினத்தினுடைய தராவீஹ் தொழுகையினை நம்மை முழுமையாக தொழச் செய்த ரப்புல் ஆலமீனிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அதே போல எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் எல்லா வகையான இபாதத்துகளையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் இன்றைய தினம் சூரத்துல் அன்பியா முழுமையாக ஓதப்பட்டது, சூரத்துல் ஹஜ் ஓதப்பட்டது, சூரத்துல் நூர் அதனுடைய ஒரு முதல் பகுதி ஓதப்பட்டது. இந்த சூரத்துல் அன்பியாவில் ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களினுடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறார். பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹு தாலா குர்ஆனில் நபிமார்களை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், நபிமார்களினுடைய வரலாற்றுகளை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், வெறுமன இதை ஒரு நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு வரலாறு அல்லாஹ் தாலா ஞாபகப்படுத்துகிறான் அப்படின்ற அர்த்தத்துக்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் ஒரு நபியினுடைய வரலாற்றை குறிப்பிடுகிறான் என்றால் அந்த வரலாற்றிலிருந்து நமக்கு ஒரு வாழ்க்கை படிப்பினையும் வாழ்க்கை தத்துவத்தையும் குறிப்பிடுகிறான் என்பது தான். பொதுவாக நீங்கள் குர்ஆனுடைய தஃப்சீர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எங்கேயுமே நபிமார்கள் இந்தந்த பகுதியில் தான் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய ஊர் இது, அவங்களுடைய அத்தா பேர் இது, இப்படின்ற வினாவாரியாக அல்லாஹ் பேச மாட்டான். எது முக்கியமோ அதை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எடுத்து வச்சு பேசுவான். உலமாக்கள் அதை ஆராய்ச்சி செய்து அவர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பிற வந்த முஃபஸ்ஸிரீன்கள் அதை நமக்கு கலெக்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி இந்த சூரத்துல் அன்பியாவில் ரப்புல் ஆலமீன் முதல்ல ஒரு 2 நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். உலகத்தில் சில நபிமார்களுக்கு நபித்துவத்தை மட்டும் அல்லாஹ் கொடுத்துருந்தான், அவங்க நபியாக மட்டும் வாழ்ந்துட்டு போயிருந்தாங்க. இன்னும் சில நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா உலகத்தில் நபித்துவத்தையும் கொடுத்துருந்தான், அரசாட்சியையும் கொடுத்துருந்தான். அதில் மிக முக்கியமான 2 நபி யாருன்னு சொன்னால், ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். 2 பேருமே தகப்பன் மகன். சரிங்களா? ஒரே நேரத்தில் 2 நபிமார்கள் இருந்தாங்க. இப்போ இந்த சமயத்தில் இன்றைக்கி ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறான். என்னென்னு சொன்னால், தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அரசாட்சியில் இருக்கிறாங்க, நபியாகவும் இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகனாக இருக்காங்க, நபியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 2 பேருக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்குது. என்னென்னா, ஒருத்தவர் ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறார், இன்னொருத்தவர் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறார். இந்த 2 இந்த பண்ணை வச்சிருக்கிறோடைய ஆடு என்ன செய்யுது, இந்த தோட்டம் வச்சிருக்கிறோட தோட்டத்தில் பூந்து அங்கே இருந்த திராட்சை இதெல்லாம் சாப்பிட்டு நாசப்படுத்திடுது. இப்போ 2 பேருக்கும் பஞ்சாயத்தாகி போயிடுது. இப்போ இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, நேராக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போகிறாங்க. அத்தாக்கார்கிட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. இவருடைய ஆடுகள்லாம் என்னுடைய இடத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் நாசம் போயிடுச்சு, நீங்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது, இப்போ உன்னுடைய ஆடு தானே இதெல்லாம் போய் நாசப்படுத்திடுச்சு, அப்போ இதுக்கு பகரமாக நீ ஆடை கொண்டு போய் அவர் இடத்துல ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நஷ்டஈடாக ஒரு ஆடை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க மனசுக்கு அது ஒப்பலை. இப்போ பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம், ஒரு உலமாட்ட போய் நமக்கு சாதகமாக ஒரு விஷயத்தை எடுத்து கேட்போம். அஜரத் என்ன பண்ணுவார், இவருக்கு பாதகமாக சொல்லுவார், சட்டத்தை என்ன இருக்குதோ அதை சொல்லுவார். நமக்கு மனசு ஒப்பாது. உடனே நம்ம மனசு ஒப்புற மாதிரி இன்னொரு ஆலிம் சார்ட்ட போய் கேட்குறது. அப்போ அவர் இன்னொரு கருத்தை சொல்லுவார். இப்படி தான் ஃபசாது பண்ணுறது நம்மளுடைய பழக்கம் உம்மத்தில். அது ஒரு விஷயம், அதுதான் அப்போவும் நடக்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் கேட்டோன்னே இவங்களுக்கு மனசு ஒப்பலை. 2 பேரில் ஒருத்தவருக்கு மனசு ராகத்தாகலை. இப்போ இவர் எங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போகிறாங்க, மகனார்கிட்ட போகிறாங்க.
அங்கே போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்படியாச்சும் உங்கள் அத்தாக்காரர் இப்படி இந்த மாதிரி எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அத்தா சொன்ன தீர்ப்பு சரிதான், நான் எனக்கு தோணுகின்ற இந்த தீர்ப்பை நான் கொடுக்குறேன். அதாவது யாருடைய ஆட்டு இதெல்லாம் போய் நாசப்படுத்துச்சோ, யாருடைய தோட்டம் நாசப்பட்டுச்சோ, இந்த ஆடு எல்லாத்தையும் இந்த தோட்டக்காரரிடத்தில் கொஞ்ச நாள் ஒப்படைங்க. இந்த தோட்டத்தை யாருடைய ஆடு நாசப்படுத்துச்சோ அவர்கிட்ட ஒப்படைங்க. இந்த ஆடை வச்சு இந்த தோட்டக்காரரு இந்த தோட்டத்தை எத்தனை நாளில் இவர் சரிப்படுத்துகிறாரோ அது வரைக்கும் இந்த ஆடை வச்சு இவர் பயனடைஞ்சுக்கட்டும். இந்த தோட்டம் நாசமானதுனால அதில் அந்த திராட்சை கொடிகள் எல்லாம் வர வரைக்கும் இவர் அந்த தோட்டத்தை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே மனசு ராகத்தாகுது. அல்லாஹ் தஆலா இதை வசனத்தில் இறக்குறான். ஃபஃபஹ்னம்னாஹா சுலைமான், தாவூதை விட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விளக்கத்தை நாம் வழங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் இங்கே ஒரு தீர்ப்பு கொடுக்குறான். அவங்க சொன்ன தீர்ப்பு சரிதான், குன்னான் ஹுக்மிஹிம் ஷாஹிதீன், அவர் சொன்ன தீர்ப்பும் சரிதான் அல்லாஹ் சொல்லிட்டு, இருந்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் விளங்கக்கூடிய மனப்பான்மையை அதிகமாக கொடுத்தோம். அது மட்டுமல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துகளை அல்லாஹ் அப்படியே அடிக்கடுக்கா சொல்கிறான். கடலில் சென்று முத்துக்களை எடுத்து கொண்டு வந்து சுலைமானிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஜின்களை நாங்கள் கைவசப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, வலி சுலைமான ரீஹ ஆசிஃபத்தன் தஜ்ரி பி அம்ரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயணம் செய்வதற்கு காற்றை அவர்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ அந்த காற்றை வசப்படுத்தி கொடுத்ததில் உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு போர்வை ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருக்குமா. இப்போ அவங்க பயணம் செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் இந்த போர்வை எடுத்து விரிப்பாங்களாம். இந்த போர்வையில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க, ஏறத்தாழ 4 லட்சம் இருக்கைகள் அதில் இருக்குமா. ஒரு பஸ்ஸு மாதிரி 4 லட்சம் இருக்கைகள் இருக்குமா. இவங்க எந்த ஊருக்கு பயணம் செஞ்சு போகிறாங்களோ அந்த ஊருக்கு போகக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் அந்த போர்வையில் ஏற்றி பயணம் செஞ்சு காற்றுல போவாங்கன்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் நபிமார்களுக்கு பல நிஅமத்துகள் வழங்குறது அல்லாஹ் தஆலா கடைசியாக சொல்கிறான், அவங்க குன்னால ஹுக்மின் ஷாக்கிரீன், அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நம்ம பேச வந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் அம்பியாவில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அழகான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தான். நிறைய செல்வம், ஒரு காடு வயலுன்னு சொல்லி ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, பல மனைவிமார்கள், பல குழந்தைகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். இதில் கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, நிஅமல் ஆபது இன்னஹு கான அவ்வாப், அவர்கள் எனது ஒரு நல்ல அடியாராக மாறிவிட்டார், அவர் பாவமே செய்ய மாட்டார், எனக்கு மாறு செய்ய மாட்டார்னு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான். இப்போ இந்த ஷைத்தான் பார்க்குறான். ஷைத்தான் பார்த்துட்டு ஷைத்தானுடைய வேலை என்ன? எப்படியாவது அல்லாஹ்வினுடைய அடியார்களை அல்லாஹ்வினுடைய பக்கத்தை விட்டு வேறு பக்கம் திருப்புறது தான் இவனுடைய வேலை. அப்போ இந்த ஷைத்தான் என்ன பண்ணுறான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படியாவது அல்லாஹ் வேற இப்படி நிஅமல் ஆபதுன்னு சொல்லிட்டானே, இதை எப்படியாவது நம்ம மாற்றணும்னு நேராக அல்லாஹ்கிட்ட போகிறான். அல்லாஹ்கிட்ட போய், இந்த மாதிரி உன்னுடைய அடியாரான இந்த அய்யூபை நான் பார்த்தேன், ஏதோ அவர் ரொம்ப நல்ல அடியார்னு சொல்கிறியாமே, நான் என்ன பண்ணுறேன், அவரை போய் உனக்கு மாறு செய்ய நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், தாராளமாக நீ போய் செய், தாராளம்னால முடிஞ்சதை நீ செய்யன்னு சொல்லி ஷைத்தானுக்கு உத்தரவு கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்ட்ட அவன் அவகாசம் கேட்குறான். சரி, அவரிடத்துல நிறைய செல்வம் இருக்குது, இந்த செல்வ செழிப்போடு இருக்கிற வரைக்கும் தான் உன்னை அவர் புகழ்வார், இதை அழிச்சிட்டா அவரும் மனசில் உன்னை பற்றி ஏதாவது ஒரு கபடத்தை அவர் ஏற்படுத்துவார், வேணா அவருடைய செல்வத்தை அழிக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்குறான். அல்லாஹ் உத்தரவு கொடுக்குறான். ஒரே இரவில் அவருடைய காடு வயல் அவருடைய செல்வம் எல்லாமே தீயில எரிஞ்சு நாசமாக போயிடுது. மறுநாள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க. ஷைத்தானும் ஒரு உருவத்தில் போய் கேட்குறான், என்னப்பா ராத்திரி முழுக்க உன்னுடைய மொத்த சொத்துமே அழிஞ்சு போச்சு, என்ன ஆகுது? அப்போ அவர் சொல்கிறாரு, இது
இதை கொடுத்தது அல்லாஹ் தான், அதை அல்லாஹ்வே திரும்ப எடுத்துக்கிட்டான், அதனால் அல்லாஹ் போதுமானவன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஷைத்தானுக்கு புரியல, திரும்ப அல்லாஹ்கிட்ட வரான். அல்லாஹ் பார்த்து கேட்குறான், என்னப்பா நீ செஞ்சது நிறைவேறிச்சா? இல்லையா அல்லாஹ், நான் தோத்துட்டேன். இருந்தாலும் சைத்தான் எடுத்து முன் வைக்கிறான். இன்னொரு அடுத்த செய்தியை முன் வைக்கிறான். அவருடைய சொத்து சுகம் தானே எரிஞ்சிருக்குது, அவருடைய குடும்பமும் அவருடைய ஆரோக்கியம்லாம் நல்லா தான் இருக்குது, அதனால் அவருடைய குடும்பத்தை அழிச்சேன்னு சொன்னால் அவர் எப்படியாவது உனக்கு மாறு செய்வார், அவருடைய குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்குறான். அல்லாஹ்வும் அனுமதி கொடுக்குறான். சரி போ, வாய்ப்பு எடுத்துக்கும். நேராக வரான். அவர்கள் தங்கியிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு, அதனுடைய தூண்களை வெட்டி விட்டுறான். அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் மனைவிமார்களும் குழந்தைகளும் அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததில் ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்போவும் இவன் மனித உருவத்தில் மனிதர்கள் எல்லாமே போய் கேட்குறாங்க, என்ன ஐயூப் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சே என்ன? அப்போவும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர்கள் எல்லாமே ஒரு நாள் மரணித்து அல்லாவிடத்தில் தான் போகிறாங்க, எனவே இப்பவும் இவங்க அல்லாவிடத்துல தான் வந்தாங்க, அல்லாவிடத்தில் போயிட்டாங்க, எனக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் போதுமானவன்னு அப்போவும் அல்லாஹ்வை விட்டு கொடுக்கல. அதாவது விஸ்வாசம்னு சொன்னால் எப்படி இருக்கணுன்றதை அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு நமக்கு விளக்குறான். அதுதான் நமக்கு வேணும். அப்போ ஷைத்தான் திரும்பவும் போகிறான். போயிட்டு அல்லாவிடத்தில் மறுபடியும் உத்தரவு கேட்குறான். சரி, இவருடைய குடும்பத்தை தானே கொன்னேன், அவர் இன்னும் இதாகலை, ஆனால் அவர் நல்ல ஆரோக்கியமாக தானே இருக்கிறாரு, திரும்ப அவர் மீண்டு வந்துடலாம்ல, அவருடைய ஆரோக்கியத்தை நான் போய் நிலப்புலிய வைக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்குறேன். அல்லாஹ்வும் சரி போ, தாராளமாக எடுத்துக்கோ, அதனால் என்ன முடியுமோ செஞ்சுக்கோன்னு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இப்போ நேராக போய் ஒரு விஷ காற்றை ஊதி விடுறான். இதில் ஒரு நோய், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு தொற்று நோய் பரவுது. இப்போ இந்த நோய் எப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உடல் முழுவதும் அழுகி போயிடும். அது மாதிரியான ஒரு நோய். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அவர்களுடைய உடலில் புழுக்கள் ஊறக்கூடிய அளவிற்கு ஒரு நோய். அந்த நோய் அங்கே மட்டும் இல்லாமல் அந்த நோயினுடைய துர்நாற்றம் அவர்களுடைய சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலும் பரவக்கூடிய அளவிற்கு ஒரு நோயை ஷைத்தான் அந்த இடத்துல ஊதி விடுறான். இது அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு சோதனை. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த இடத்துல எதுவுமே செய்யலை. அந்த நோய் வந்தோடனே இவங்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு அப்படியே அவங்க வாழ்க்கையை கழிக்கிறாங்க. ஒரே ஒரு மனைவி மட்டும் அவங்களோட இருக்கிறாங்க. இந்த இடத்துல கணவன் மனைவியினோட ஒற்றுமையை பார்த்தோம். அல்லாஹ் தஆலா ஒரு வாசகத்தை சொல்கிறான். அப்போ 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஊர் முழுக்க எல்லா பேரும் கொஞ்ச நாள் பார்க்குறாங்க. இந்த நோய் பரவ அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஊர் மக்களும் என்ன செஞ்சிடறாங்க, இவங்கள்ட்ட பேசாமல் எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இவங்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க. இப்போ மனைவி மட்டும் என்ன செய்கிறாங்க, வீடுகளுக்கு வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து கொண்டு வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிதமத் செஞ்சு பார்த்துக்கிறாங்க. இதில் நமக்கு ஒரு சட்டம் இருக்குது. பெண்கள் வேலைக்கு போகலாமா கூடாதா அப்படின்ற கேள்விக்கு அல்லாஹ் இங்கே ஒரு தீர்வு சொல்கிறான். பெண்கள் வேலைக்கு போகலாம், ஆனால் மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு தேவை. அதாவது இப்போ இந்த இடத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களால வேலைக்கும் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களும் வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வந்து தன்னுடைய கணவரை பார்த்துக்கிட்டாங்க. இதன் அடிப்படையில் அப்படி ஒரு தேவை ஏற்பட்டால் தாராளமாக மார்க்கத்தினுடைய அந்த அமைப்போடு பெண்கள் வேலைக்கு போகலான்றது உலமாக்கள் சட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பாசத்தோடு இருக்கிறாங்க. இப்போ ஷைத்தான் ஒரு நாள் என்ன செய்கிறான், ஒரு மருத்துவரோட உருவத்தில் மனைவிடத்தில் வரான். இவங்க ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு மருத்துவர் தான், உன்னுடைய கணவருக்கு இருக்கக்கூடிய நோயை நான் குணம் செஞ்சிடுறேன், அது என்னால் போக்கக்கூடிய மருந்து என்னிடத்துல இருக்குது, ஆனால் உன்னுடைய கணவருடைய வாயில் அவர் இந்த இதுலேருந்து குணமடைஞ்சதுக்கப்புறம் இந்த மருத்துவர் தான் எனக்கு வைத்தியம் பார்த்தாரு, இதனால தான் நான் ஷிஃபா அடைஞ்சேன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. இவங்க நேராக கணவர்கிட்ட வராங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட நேராக சொல்கிறாங்க, இந்த மாதிரி வர வழியில் ஒரு மருத்துவரை பார்த்தேன், இந்த மாதிரி சொன்னார், ஒன்றும் இல்லை, அவர் குணம் செஞ்சிருவார், நீங்கள் அதை மட்டும் இவர் தான் செஞ்சார்னு சொன்னால் போதும். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களுக்கு தெரிஞ்சிடும், இப்லீஸ் எந்த வழியில் வருவான்றது நபிமார்களுக்கு தெரிஞ்சிடும். உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க மனைவிடத்தில், வந்தவர் மருத்துவர் கிடையாது, வந்தவர் இப்லீஸ், நீ போய் ஏன் அந்த இப்லீஸ்கிட்ட போய் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கோபம், ஏன் அந்த இப்லீஸ்கிட்ட போய் பேசிட்டு இப்படி ஒரு வார்த்தையை நீ வாங்கிட்டு வந்த அவங்கிட்ட
அதனால் எனக்கு எப்போ நோய் குணமாகுமோ, நோய் குணமாகிறதுக்கு பிறகு உன்னை நான் 100 சவுக்கடி அடிப்பேன்னு அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு போடுறாரு கோவத்தில். பாருங்கள் அல்லாஹ் மேலே எவ்வளோ ஒரு இதோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் முடியுது. அப்போ காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இவங்க மனைவி வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்கறதுல தானே குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஊர் மக்கள் மத்தியிலெல்லாம் ஒரு பேச்சு பரவி போச்சு, இவங்க மனைவி யார் வீட்டுக்காவது வேலைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இந்த நோய் அங்கேயும் தொத்திக்கும், அதனால் இவங்களை யாரும் வேலைக்கு சேர்க்காதீங்கன்னு ஊர் ஃபுல்லாக இவங்களுக்கு ஒரு லாக்டவுன் போட்டுடுறாங்க. இப்போ இவங்களால் வேலைக்கும் போக முடியலை, ஒன்றுமே பண்ண முடியல. இக்கட்டான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சோதனைகளுடைய உச்சக்கட்டத்தில் வைக்கிறான். ஒன்றுமே பண்ண முடியாது, மனைவியும் வேலைக்கு போக முடியாது, இவராலையும் ஒன்றுமே தன்னை காப்பாற்றிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மனைவி போய் கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏன் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்யலாமே, நீங்கள் துவா செஞ்சால் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிருவானே, நீங்கள் ஏன் துவா செய்யாமல் இருக்கீங்கன்னு மனைவி போய் கணவரிடத்தில் சொல்கிறாங்க. அவங்க அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களோட விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டத்தை பாருங்கள். ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டு காலம் நம்ம செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருந்தோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட இந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வருடங்கள் நமக்கு நோயை கொடுத்துருக்கிறான். நான் எந்த முகத்தை வச்சு அல்லாஹ்விடத்தில் போய் நான் கேட்பேன்? நான் ஒருவேளை அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் என்னிடத்துல கேட்க மாட்டானா? என்ன ஐயூபே, செல்வ செழிப்பாக இருக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருந்த, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னுடைய சோதனையை நான் கொடுத்ததுனால நீ உடனே இதை உன்னால் பொறுத்துக்க முடியாதான்னு அல்லாஹ் என்னிடத்துல கேட்டுருவான். அதனால் நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க மனைவி அப்படியே மனசு கவலையில் வெளியில் போகிறாங்க. இவங்க மனைவி சங்கடப்படுறதை பார்த்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மனசில் ஒரு ஏக்கம் வருது. நம்ம மனைவியாலையும் எங்கேயும் போக முடியல, மனைவி மீது உண்டான ஒரு பிரியம் பாருங்கள், அல்லாஹ் அதை சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ்விடத்தில் அவங்க துவா கேட்குறாங்க. என்ன துவா கேட்டாங்கன்னா, அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு நீ சோதனை கொடுத்தாயின்னு அல்லாஹ்ட்ட அவங்க கேட்கல, எனக்கு நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுத்தாயின்னு அல்லாஹ்விடத்தில் கேட்கல, எனக்கு ஒரு சங்கடம் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. சங்கடம் நிகழ்ந்து விட்டதுன்னா என்ன? என்னுடைய மனைவி வருத்தப்பட்டு இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு, நீயே அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா உடனே அந்த துவாவை கபூல் செஞ்சு நேராக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுக்குறான். ஒரு குதுபி ரிஜ்லி, உன்னுடைய கால் எடுத்து தரையில் ஆடின்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய வசனம். இதை நம்ம எங்கெங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்? இந்த மாதிரி அற்புதங்களில் நிகழ்த்துகிற சம்பவம் எங்கெங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்? யாருக்காவது நினைவு இருக்குதா? கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள். அல்லாஹ் தஆலாக்கு குன் அப்படின்னு சொன்னாலே ஆகிற ஒரு சக்தி அல்லாஹ்க்கு இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவனிடத்துல நம்ம துவா கேட்குறதோட மனிதர்களுடைய முயற்சியை அல்லாஹ் எதிர்பார்ப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கும் போது அல்லாஹ் நினச்சிருந்தா நேரடியாக அந்த நைல் நதியை பாதையாக பிளந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான், ஒரு அசாவை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் அடி. அறிவு கேட்ட விஷயம் என்ன, தண்ணியில் அடித்தா என்ன, தண்ணி தெரிக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த முயற்சியின் மூலமாக அல்லாஹ் தஆலா அங்கு பாதையை பிளந்தான். தண்ணி இல்லாமல் எல்லாம் தீவில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டாங்க. அப்போவும் அவங்க நாடி இருந்தால் பாறையிலேருந்து அல்லாஹ் தஆலா நேரடியாக தண்ணியை கொடுத்துருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், அசாவை எடுத்துகிட்டு போய் பாறையில் அடி. பாறையில் எடுத்து போய் அடிக்கிறாங்க. 12 வழியில் தண்ணி வந்தது என்பதாக சரித்திரங்கள் வருதுன்னு சொன்னால், அதே மாதிரி தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக அல்லாஹ் கொடுத்துருக்கலாம். காலால் லேசாக ஒரு தட்டுவாங்க, அந்த இடத்துலேருந்து சம்சமுடைய தண்ணீர் பீச்சிக்கிட்டு வந்துச்சு. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னென்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நம்ம துவாவையும் கேட்கணும், அதே சமயம் அதற்குண்டான முயற்சியும் நான் செய்யணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய முயற்சியை எதிர்பார்க்குறான். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா உன்னுடைய கால் எடுத்து உன்னுடைய தரையில் மிதின்னு சொல்கிறான். அந்த மாதிரி கால் எடுத்து மிதிக்கிறாரு. அந்த இடத்துலேருந்து ஒரு நீர் ஊற்று ஒன்று வருது. அந்த தண்ணீர் எடுத்து நீ குளி. ஆதாஷா பாரினும் ஷராபு, அந்த தண்ணீர் எடுத்து நீ குளிச்சன்னு சொன்னால் உன்னுடைய நோய் ஷிஃபாவாயிடுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அவர் எடுத்து தன்னுடைய மேல் புஜத்திலெல்லாம் தேய்க்கிறாரு. நோய் ஷிஃபாவாகி சொர்க்கத்திலேருந்து ஒரு ஆடை அவருக்கு வழங்கப்படுது. அந்த ஆடையை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறார் வீட்டில் ஒரு ஓரமாக. இப்போ மனைவி வெளியில் போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க, வீட்டில் ஆளை காணும்.
பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு மனிதர் சொர்க்கத்துடைய ஆடையை போட்டு நிற்கிறாங்க. அவரிடத்து அடையாளமே தெரியல. அப்போ பாருங்கள், அந்த நோய் எந்த அளவிற்கு அவங்கள பாதிச்சிருக்குன்னு அந்த நபர்கிட்டே போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் தான் உன்னுடைய கணவர். ஐயோ! இப்போ பாருங்கள், கணவருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் மனைவி அந்த இடத்துலேருந்து அவங்கள விட்டு போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உறவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மனைவியினுடைய சங்கடத்தை கவனித்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கணவர் கேட்ட துவாவை அல்லாஹ் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான்னா, கணவன் மனைவியினுடைய உறவை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். அப்போ இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி இந்த அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடுத்துட்டான்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே அப்போ மனைவி கேட்குறாங்க திரும்ப, சரி அல்லாஹ்ட துவா கேட்டு உங்களுக்கு ஷிஃபாவை வாங்கிட்டீங்க, நம்மளுடைய எல்லா செல்வங்களுமே அழிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்ட்ட செல்வத்தை கேட்டு துவா செய்யுங்களேன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செல்வத்துக்காக வேண்டிய கையேந்திரத்துக்கு முன்னாடி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு வெட்டுக்கிளியுடைய படையை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இந்த வெட்டுக்கிளியுடைய படை என்ன செய்யுது, எல்லாம் அவங்களோட சுற்றி எல்லாம் அப்படியே செத்து கீழே விழுகுது. அந்த விழுந்த துகள் எல்லாமே தங்க கட்டியாக மாறுது. விழுந்த துகள் எல்லாமே தங்க கட்டியாக மாறுது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, உடனே எனக்கு போய் டப்புன்னு எல்லாத்தையும், இதை நல்லா கவனிக்கணும், டப்புன்னு எல்லாத்தையும் அள்ளுறாங்க, தங்க கட்டியெல்லாம் அள்ளுறாங்க. நமக்கெல்லாம் ஒரு யோசனை வரும், என்னடா இவ்வளோ பெரிய நபியாக இருந்து இவ்வளோ வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்படி அல்லாஹ் கொடுத்தோன்னே டபக்குன்னு இதே தான் அல்லாஹ் கேட்குறான். என்ன அய்யூபே, உனக்கு இந்த மாதிரி உலகத்துடைய மோகம் வந்துருச்சா, நான் கொடுத்த செல்வத்தில் இப்படி அழுதேன்னு கேட்கும்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த உலகத்திலேருந்து நானாக ஒன்று எடுத்துக்கிட்டாதான் இந்த உலகத்துடைய மோகம்னு நான் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை எனக்கு கிடைக்கும் போது அந்த அருட்கொடையும் எனக்கு தேவையற்றவனாக நான் இல்லை, அந்த அருட்கொடையில் எனக்கு தேவை இருக்குது, அதனால தான் நான் இதெல்லாத்தையும் அள்ளிக்கிட்டேன், இது உன்னுடைய புறத்திலிருந்து கிடைத்த அருட்கொடை என்பதாக ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் இப்போ அவங்க சத்தியம் செஞ்சுவிட்டாங்கல்ல, மனைவி அடிக்கிறேன்னு சத்தியம் செஞ்சுவிட்டாங்கல்ல, சத்தியம் செஞ்சால் செய்யணுமா இல்லையா, ஏன்னா இல்லாட்டி அதுக்கு ஃபிதியாக கொடுக்கணும். இதுக்கு ஒன்று தனி சட்டமே இருக்குது. இப்போ அல்லாஹ் தஆலா ஒரு தந்திரத்தை அவங்களுக்கு உள்ளத்தில் போடுறான். நல்லா விளங்கிக்கணும், தந்திரம்னு சொன்னால் நீங்கள் அந்த யூதர்கள் செஞ்சாங்க பார்த்தீங்களா, ஒரு ஹராமாக ஹலாலாக்கிறதுக்கு பண்ணானுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான தந்திரம் கிடையாது. மார்க்கத்தில் சில விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சில அனுமதி கொடுக்குறான். இப்போ இந்த இடத்துல இவர் 100 சவுக்கடி சொன்னதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவங்களுக்கு உள்ளத்தில் போடுறான். ஒரு 100 புல்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு புல்கட்டில் 100 இது இருக்கிறத எடுத்து சுற்றி ஒரு முறை உன்னுடைய மனைவியை அடி, உன்னுடைய சத்தியத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறான். அதே போல் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற்றார்கள் என்பதை குறித்து ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய விசுவாசத்தை இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்பியாவிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவாவை குறித்து சொல்லுகிறான் என்றால், இது சாதாரண ஒரு கதை வரலாறு என்பது கிடையாது. இதில் முழுக்க அல்லாஹ்வின் மீது உண்டான தௌஹீத், அல்லாஹ்வின் மீது உண்டான விசுவாசம், மனைவிக்கும் கணவனுக்கும் உண்டான மிகப்பெரிய ஒரு உறவு, மனிதர்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ நிஅமத்துகளை கொடுத்தாலும் மனிதர்களுடைய முயற்சியை அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ற பல படிப்பினைகளை ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றில் இடம்பெற்று வைத்திருக்கிறான். எனவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அந்த நோயிலிருந்து ஷிஃபாவை கொடுத்தானோ, எப்படி அவர்களுக்கு திரும்பவும் இந்த செல்வத்தை கொடுத்தானோ, இதுபோல் நமக்கும் ரப்புல் ஆலமீன் எல்லா வகையான சோதனைகளை விட்டும் உங்களையும் என்னையும் பாதுகாத்தந்தருள் புரிவானாக. அதுபோல் உலக நாடுகளிலே பல இடங்களிலே பல போர்கள், பல சோதனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சோதனைகளில் இருந்த ரப்புல் ஆலமீன் அந்த மக்களையும் நம்மையும் பாதுகாத்தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்து ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக